அன்புக்குரிய தேவனுடைய தாசர்களே, தேவனை அன்பு கூறுகிற, தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். கடந்த பாடத்திலே தேவனை தேவனென்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாதனுடைய விளைவு என்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அதனாலே பொய்யை விசுவாசிக்கத்தக்க கொடிய வஞ்சகத்தை அனுப்பினார். என்றால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிறபடியினாலே தேவன் அவ்வாறு செய்தார். சிருஷ்டிகர் என்ற சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடினாலே தேவன் அப்படி செய்தார். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாதபடியினாலே தகாதவைகளை செய்யும்படியான தகுதியான பலனை அடையும்படியாக தேவன் அப்படி செய்தார். கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இன்றைய நாளிலே நாம் மூன்றாவது பாடமாக உண்டாக்கப்பட்டவைகளில் இருந்து தேவனை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நான் மலைகளை பார்க்கிறேன், ஆறுகளை பார்க்கிறேன், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறேன். தேவனை இதன் மூலமாக எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்று நீங்கள் சொல்லலாம். தேவன் சொல்வதை முதலாவது நாம் படிப்போம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 19-20. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யார் இதை செய்தது? தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தினார்? அவரே சொல்றார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம், அதாவது தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய தன்மையும் எதின் மூலமாக காணப்படுகிறது என்றால் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளில் நாளே. எப்பொழுதிருந்தே காணப்படுது என்றால் உலகம் உண்டானது முதற்கொண்டு. எப்படி காணப்படுகிறது என்றால் தெளிவாய் காணப்படும். யாராவது போக்கு சொல்ல முடியுமா? அவர்கள் ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. சரி, எப்படி நான் கண்டுபிடிப்பது? பாருங்கள், மனிதன் தேவனை பைத்தியக்காரனாக எண்ணுகிறான். தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான். தேவனை பற்றி உணர்ந்து கொள்ளாததினாலே தேவனை அவன் தவறாக தூசிக்க ஆரம்பிக்கிறான். பாருங்கள், மனிதன் தண்ணீர் குடிக்கிறான், அவன் ஆடைகளை உண்டாக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறான், உணவை தேடுகிறான், அதை எப்படி வேக வைத்து அல்லது அவித்து சாப்பிடுவது என்று யோசிக்கிறான், எப்படி நெருப்பு மூட்ட வேண்டும் என்று அவன் உணர்ந்து கொள்வதை பெறுகிறான், தீ பற்ற வைக்கிறதற்கான அந்த முறைமைகளை அவன் கண்டுபிடிக்கிறான். ஆனால் இதெல்லாம் எப்படி வந்தது இது தெரியாதா? தேவன் அதை குறித்து கேள்வி கேட்க மாட்டாரா? இதெல்லாம் செய்தையே, இதெல்லாம் எப்படி உனக்கு கிடைத்தது என்று நீ யோசித்தாயா என்று கேட்டால் என்ன சொல்லுவோம்? சரி, முதலாவது எப்படி இவைகள் இருந்து தேவனை அறிந்து கொள்ள முடியும், எப்படி இதை தேவன் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை முதலாவது நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். பிறகு முடிவிலே தேவனை பற்றி நாம் குறை சொல்ல முடியுமா என்று கண்டுபிடிக்கலாம். சங்கீதம் 19:1-2-3-4. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சுமில்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமியெங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது.
அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். சரி, இவ்வளவு பெரிய வானங்களை மனிதன் பார்க்கிறான். எப்படி வந்தது? அவன் சொல்லுகிறான், தானாக வந்தது என்று சொல்லி. நான் முன்னமே ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன். உங்களுடைய வீட்டில் உள்ள பொருள் ஏதாவது தானாக வந்ததா? முதலாவது நீங்கள் எப்படி வந்தீர்கள் உங்களுக்கு தெரியுமா? கொண்டு போய் குரங்குல முடிப்பீங்க நீங்க. அதுக்கு நாம் பின்னாடி பதில் சொல்லுவோம். நீ கேளுங்க. குரங்கிலிருந்து மனிதன் வர சாத்தியமா? குரங்கனுடைய மாம்சமும் மனிதனுடைய மாம்சமும் ஒன்றா? மச்சங்களுடைய மாம்சமும் மனிதனுடைய மாம்சமும் ஒன்றா? மனிதனுக்கு இருக்கிற அறிவும் மிருகங்களுக்கு இருக்கிற அறிவும் ஒரே அறிவா? இதெல்லாம் கூட நாம் பின்னாக பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், மனிதனுக்கு ஒன்று புரியவில்லை. அதனால் கொண்டு போய் உயிரற்ற ஒரு பொருளிலிருந்து உயிருள்ள ஒரு பொருள் வந்ததாக கற்பனை செய்து கொண்டு அதற்கான சில தகவல்களை சேகரிக்கிறார்கள். இவ்வளவு பெரிய வானங்கள் எப்படி வர முடியும்? அவ்வளவு பெரிய வானத்தில் அவ்வளவு பெரிய நட்சத்திரங்கள், சூரியன் எப்படி அங்கே போய் தங்க முடியும்? அதுவும் இல்லாமல் அதன் காரியத்தில் சரியாக இயங்க எப்படி முடியும்? பாருங்கள், இது பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிந்து கொண்டிருக்கிறதா? இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறதா? ஆமா சொல்றார். உங்களுக்கு விளங்குதா? விளங்கல. பேச்சு இருக்கா? இல்ல. வார்த்தை இருக்கா? இல்ல. சத்தம் கேட்கிறதா? இல்ல. எப்படி அப்ப தெரிவிக்கும்? எப்படி தெரிவிக்கும்? ஒன்னு ஒன்னா நம்ம பார்க்க போறோம். அவருடைய சத்தம் எது வரைக்கும் போகுது? பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். மேகங்களை மனிதன் பார்க்கிறான். அது எங்கிருந்து வருகிறது? அவன் என்று அவன் இதை உணர்ந்து கொள்கிறான். சரி, நீங்க அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா மேகம் எப்படி வருது உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய பாடப்புத்தகத்தில் அதை போட்டிருக்காங்களா? காற்று எங்கிருந்து வருது உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் என்ன மனிதனுக்கு தெரியும்? மழை எப்படி வருது? உடனே சொல்றான், ஆவியாகுது. சரி, ஆவி இல்லாத 0 டிகிரி இருக்கும் போதும் கூட எப்படி அது ஆவியாகுது? எப்படி உங்களுக்கு தெரியும்? கால சூழ்நிலை எப்படி மாறுகிறது? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுவா போகுது, வருதா? அதுவா வருதா? நீங்க வேலை செய்யலன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமாங்க? முதலாவது பாருங்க, சாப்பாடு எங்கிருந்து வரும்? பணத்தை நீங்க சாப்பிடுவீங்களா? பாருங்க, எப்பாவது இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா? மனுஷன் செய்யறதில்லை. தேவனுக்கு சொல்றார், பதில் சொல்றார் பாருங்க. அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். இப்ப மேகம் எங்கிருந்து வருது? பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணுகிறார். காற்று எங்கிருந்து வருது? பண்டசாலையிலிருந்து. சரி, நீங்க ஏர் கண்டிஷன் வைக்கிறீங்க, ஒரு மின்விசிறி வைக்கிறீங்க, ஒரு ஏர் கூலர் வைக்கிறீங்க, அதுவா காற்றை உண்டாக்குதா இல்லை இருக்கிற காற்றை சுழல செய்கிறதா? கேள்விதாங்க. அது வைப்பதினாலே காற்றை சுழல செய்கிறதா? ஒரு சூடான காற்று எங்கிருந்து வரும்? நீங்க ஒரு பிளமெண்ட் அங்க உள்ள வைப்பீங்க, அது சூடாயிடுச்சு மின்சாரத்தில், பிறகு அது ஃபேன் சுற்ற ஆரம்பிக்கிறது. அந்த ஃபேன் காற்று தயார் பண்ணுதா இல்லை இருக்கிற காற்றுல இருந்து அது சுழல பண்ணுதா? குளிர் பண்ணவும் முடியும், ஆவியாக்கவும் பண்ண முடியும். கேள்வியானது அது இல்லை, அந்த காற்று எங்கிருந்து வந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்களா? நீங்க காற்றே இல்லைன்னா உண்டாக்கிடுவீங்களா நீங்க? இப்ப இது இந்த உணர்ந்து கொள்ளுதல் உங்களுக்கு எங்கிருந்து வர முடியும்? எப்படி வரும்? இல்லாத காற்றை நீங்க எப்படி உருவாக்குவீங்க?
அதுவா காற்று இருக்கா? எப்படி நீங்க பேசுவீங்க? எப்படி சுவாசிப்பீங்க? எப்படி வேலை செய்வீங்க? கேள்விதான். இருக்கிற காற்றை நீங்க சுத்த வைக்கிறீங்க, இருக்கிற காற்றை குளிர்ச்சி ஆக்குறீங்க, இருக்கிற காற்றை சூடாக்குறீங்க. அதுக்கான மூலப்பொருளை கொண்டு வந்து நம்ம குளிர்ச்சி ஆக்குற தன்மையும் சூடாக்குற தன்மையும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த காற்று எங்கிருந்து வந்துச்சு? அதை தாங்க அறிந்து கொள்ளணும். தேவன் பண்டசாலையிலிருந்து அதை புறப்பட பண்ணுகிறார். அப்ப இதை மனிதனுக்கு அறிவு இல்லை. இந்த ஃபேன் வாங்கினா நம்மளுக்கு போதும், காற்று வந்துருச்சு. ஏர் கூலர் வாங்கினா குளிர்ச்சி ஆயிடுச்சு. ஏர் கண்டிஷன் வாங்கினா நம்ம ரூம் அறையும் முழுதும் குளிர்ச்சி ஆயிடுச்சு. இதுதான் மனிதனுக்கு தெரியும். அங்க இருக்கிற காற்று எங்கிருந்து வந்துச்சு? இதை மனிதன் ஆராய்ச்சி பண்றது இல்லையே. உணவு சாப்பிட்றான், அந்த உணவு எங்கிருந்து வந்து? விவசாயி. விவசாயி எதை உண்டாக்குனா? தண்ணீர். தண்ணீர் எங்கிருந்து வந்துச்சு? பூமியிலிருந்து வந்துச்சு. அந்த தண்ணி தான் எங்க இருந்துச்சு? எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அதுதாங்க யோசிக்கணும். அதுவா எப்படி இருக்கும்? மழையை நீங்க உண்டாக்கிடுவீங்களா? புயல் நீங்க உண்டாக்கிடுவீங்களா? செயற்கையா கொஞ்ச நேரம் உண்டாக்க முடியும், எதையாவது கொஞ்சம் சிறிய அளவில் செய்ய முடியும். இதெல்லாம் எப்படி கட்டுப்பாட்டில் எப்படி வருது? நீங்க யாரை கூப்பிடுறீங்க? பூமியை வச்சு நீங்க உண்டாக்குவீங்களா? நீங்க செயற்கையா பக்கத்தில் இயந்திரங்களை வச்சு அடிச்சு பொழந்து விட முடியும், அவ்வளவுதான் செய்ய முடியும். எப்படி உண்டாக்க முடியும்? அது எங்கிருந்து வந்தது? அந்த மூலப்பொருள் எங்கிருந்து வந்தது? காற்று எங்கிருந்து வருது? மேகம் எங்கிருந்து வருது? இது உங்களுக்கு தெரியுமாங்க? நீங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா உங்களால? உங்களுக்கு என்ன தெரியுதோ அது வரைக்கும் நீங்க போயிருக்க முடியும். தெரியாத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? தேவன் தெரியாத ஒன்றை நம்பும்படி வைத்திருக்கிறார். அவன் தான் தேவனை அறிந்து கொள்வான். யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம் 10-11 சங்கீதம் 135 காற்றை மனிதன் உணர்கிறான், அதன் பயனை உணர்கிறான். அது யாருடையது? காற்றுக்கு சொந்தக்காரர் யாரு? எங்கிருந்து வருகிறது என்று ஏன் உணராம போகிறான்? அவன் ஆராய்ச்சி பண்றது இல்ல, தடவுறது இல்ல, தேடுறது இல்ல. எனக்கு கிடைச்சிருச்சு. ஒரு கடையில் போய் ஒரு ஏர் கூலர் வாங்கிடலாம், ஒரு ஏர் கண்டிஷன் மிஷின் வாங்கிடலாம், அவ்வளவுதான், அவனுக்கு முடிஞ்சு போச்சு. அப்ப நீ சுவாசிக்கிற காற்றும் நீ அனுபவிக்கிற அந்த ஏர் கூலரும் அதை நீ காசு கொடுத்து வாங்கினதுல வந்ததில்லை. ஒரு காரணம், அது சுழல் வைக்கிறதுக்காக நீ வாங்கியிருக்கிற காற்று. காற்று எங்கிருந்து வச்சு? யாருடையது அது? அதுக்கு சொந்தக்காரர் யாருன்னு நீ கண்டுபிடிக்கவே இல்லையே. யாத்திராகமும் 15:10-11 உம்முடைய காற்றை வீச பண்ணினார், உம்முடைய காற்றை வீச பண்ணினீர். கடல் அவர்களை மூடிக்கொண்டது, தரலான தண்ணீர்கள் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவன் யார்? பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்பு பண்ணி மழையுடன் மின்னலை உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். காற்று யாருடையது? தண்ணீர் யாருடையது? மழை யாருடையது? பனி யாருடையது? எல்லாம் மனிதனுடையதா? எங்க காப்பிரைட் உரிமை குறிப்பாருங்க. எங்கிருந்து உரிமை கோருவீங்க? நீங்க எங்கிருந்து உங்களுடைய உடைமையாக்குவீங்க? சங்கீதம் 147:18 அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். நான் ஒரு நெருப்பு காட்டுறேன், உருகிருச்சு, ஓகே, இது என்னத்துக்கு வார்த்தை அனுப்பணும் உங்களுக்கு தோணுது. நெருப்பு யாருடையது? யாரு எப்படி வரும் உங்களுக்கு? எங்கிருந்து வந்துச்சு? மூலப்பொருள் யாருடையது? இதெல்லாம் நீங்க யோசிக்கிறது இல்லையா? இதை செய்யும்படியான ஞானம் யாருடையது? முதலாவது அதை கொடுக்கலைன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும் பாருங்க. எல்லா காலத்தையும் எல்லாத்தையும் கொடுத்திருக்காரா பாருங்க. அவர் தமது வார்த்தை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். நீங்க செய்யலாம், உருக பண்ண முடியாமல் போகும். நீங்க வேலை செய்யலாம், வாக்கிய பண்ணாமலும் போயிடும். எங்கிருந்து? எப்படி? அதிகமான படைகளை ராஜாக்கள் வைத்திருந்தார்கள், ஜெயிக்க முடியாமல் போனார்கள். காரணம் என்ன? செயல்படுத்துகிறவர் யார்? இங்குதான் தேவனை பற்றி அறிந்து கொள்ள நம்பிக்கை வேணும். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும்ன்றார். இப்ப காற்று எங்கிருந்து வருகிறது என்று மனிதன் கண்டுபிடித்திருக்கிறானா? எரேமியா 10:12-13 அவர் சத்தமிடுகையில் தரலான தண்ணீர் உண்டாகிறது. அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்பு பண்ணி மலையுடன் மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அவரே
பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். அதுவா வந்துருச்சா? பூமி அதுவா வந்துருச்சா? மேகங்கள் அதுவா வந்துருச்சா? மின்னல் அதுவா வந்துருச்சா? காற்று அதுவா வந்துருச்சா? தேவனுடைய சத்தம். இந்த உணர்ந்து கொள்ளுதல் மனிதன் எப்படி பெறுகிறான்? வெளிப்படுத்துகிறதா இல்லையா? மனிதன் இதெல்லாம் பார்க்கிறான், இதெல்லாம் அனுபவிக்கிறான். ஆனால் இது எங்கிருந்து வந்தது என்று அவனுக்கு தெரிகிறது இல்லை. அதுவா வந்தது. அப்படியானால் இன்னொன்னு யோசிக்கிறது இல்லை. அது தன் காலத்தில் தன்னுடைய கர்மப்படி எப்படி செயல்படுகிறது அதை அவன் யோசிக்க மாட்டான். பாருங்க, அலைகள் வருகிறது, அது தானா போயிடுது. எங்கிருந்து வருகிறது, எப்படி தானா போகுது யோசிக்க மாட்டான். பாருங்க, கன்னியாகுமரியிலே ஒரு பாறை இருக்கிறது. அது சூரியன் அந்த சிலையில் படுகிறது. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அது அதன் நீள்வட்டத்தில் போய்கொண்டிருக்கிறது. சரியாக அந்த நாட்களில் அங்கே விழுகிறது. எல்லா நாளும் விழுகிறது இல்லையே. அப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறது? நீங்க உங்க கருத்துல பூமி சுத்தம் கூட வச்சுக்கொள்ளுங்க. அதே நாட்களில் சரியாக வருகிறதா இல்லையா? இது செய்கிறவர் யார்? நான் விழுக வச்சேன் அதை இல்ல. நான் இருக்கிறதை ஆராய்ந்து பார்த்து உன்னை செய்தேன். ஆனால் மூலப்பொருள் யாருடையது? அந்த காரியங்கள் செய்தது யார்? அதை தான் கண்டுபிடிக்க மனிதன் தேட வேண்டும். தடவியாகிலும் தேடணும். காற்றுகளில் ஒரே விதமான காற்று இல்லை, வித்தியாசமான காற்றுகளும் மனிதன் அனுபவிக்கிறான். எரேமியா 51:1, யோபு 15:2-3, எரேமியா 51:1 வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் பாபிலோனுக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் மத்தியில் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக அழிக்கும் காற்றை எழும்பு பண்ணி. பயப்படுகிறான் மனிதன். வீடு கட்டடங்கள் நொறுங்கி போய்விடும். யோபு 15:2, ஞானவான் காற்றை போன்ற நியாயங்களை சொல்லி தன் வயிற்றை கொண்டல் காற்றினால் நிரப்பி, பிரயோஜனமில்லாத வார்த்தைகளாலும் உபயோகமில்லாத வார்த்தைகளாலும் தர்க்கிக்கலாமோ? பாருங்க, இப்ப அழிக்கும் காற்று இருக்கிறது, கொன்றல் காற்று இருக்கிறது. எரேமியா 17:10, இதோ நடப்பட்ட இதோ செழிப்பாயிருக்குமோ? கொண்டல் காற்றின் மேல் படும்போது அது வாடி உலர்ந்து போகாதோ? இது நடப்பட்ட பாத்திகளில் வாடி போயும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்றார். அழிக்கும் காற்று, சூறை காற்று, கொண்டல் காற்று, தென்றல் காற்று, யூரோகிளிதோன் கடும் காற்று, சூறாவளி காற்று, வடகாற்று, இப்படி நிறைய காற்று இருக்கு இல்லையா? தென்றல் காற்று இதமா இருக்கும், தெற்கு பகுதியிலிருந்து வீசும். வடகாற்று மழையை கொண்டு வரும். அப்போஸ்தலர் நடபடிகள் 28:13 அவ்விடம் விட்டு சுற்றியோடி ரேகியு துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தோம். மறுநாளில் தென்றற் காற்றெடுக்கையில் புறப்பட்டு 2ஆம் நாள் புத்தே யோலியோ பட்டணத்துக்கு வந்து தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் நாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகே ஓடினார். அப்போஸ்தலர் 27:13 கூட. உண்டாக்கப்பட்டவைகள் தேவனை எப்படி வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது? பேச்சும் இல்லாமல், சத்தமும் கேட்கப்படாமல் எவ்வாறு வெளிப்படுத்தினது என்பதை புத்தியுள்ள மனுஷர்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? அதுக்கு நம்ம சொன்னோம், மேகத்தை சொன்னோம். மேகம் எங்கிருந்து வருகிறது? மனிதனுக்கு தெரியும், மழை எங்கிருந்து வரனா மேகத்திலிருந்து வருகிறது. தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? ஆவியா போரும் தெரியும். கேள்வியானது, 0 டிகிரி இருக்கும் போதும் ஆவி எங்கிருந்து போகிறது? எப்படி அவ்வளவு பெரிய மழை வர முடியும்? மனிதனை எப்போ சிந்திக்கிறானா? அப்ப இந்த அளவுக்கு தேவன் செய்கிறார் என்றால் அந்த வல்லமை ஏன் உணர்ந்து கொள்ள அவனால் முடியவில்லை? சரி, இப்போ காற்று எங்கிருந்து வருகிறது? ஏர் கண்டிஷன்ல இருந்து வருகிறது, அந்த மின்விசிலிருந்து வருகிறது. இதுதான் மனிதன் தெரிகிறான். ஆனால் அதுக்கு அந்த மின்விசிறி தயார் பண்ணுகிறதா இல்ல காற்று இருக்கிற காற்றை சுழல் பண்ணுகிறதா என்று கேட்டால் அவனுக்கு நன்றாக தெரியும். அப்போ அது இருக்கிற காற்றை சுழலி விடுகிறது. அப்போ காற்றுக்கு சொந்தக்காரர் யாரு? இதையே மனிதன் தேட மாட்டான். அப்போ அறிவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதா இல்லையா?
பொழிகிறதா இல்லையா? பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் போகிறதா இல்லையா? மனிதன் இதை கண்டுபிடிக்கிறது கிடையாது. அதுதான் தேவன் மூலப்பொருள் எங்கிருந்து வருகிறது, அதை மனிதன் பார்க்க வேண்டும். சாதாரண பார்க்க முடியாது, தெளிவாய் காணப்படும், போக்கு சொல்ல இடமில்லை, தடவி கண்டுபிடிக்க வேண்டும். இதெல்லாம் செய்த நான் இது எங்கிருந்து வருகிறது என்று எனக்கு தெரியாவிட்டால் அதுவா வந்துருமா? அதுவா எப்படி வந்துடும்? அதை உணர்ந்து கொண்டு அவன் தேட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதைத்தான் மனிதன் தேடுவது கிடையாது. காலங்கள் மாறுகிறது, மழை வருகிறது, குளிர்காற்று அடிக்கிறது, வெப்ப காற்று அடிக்கிறது, இதெல்லாம் எப்படி வருகிறது? அதுவா மாறுது என்று யோசிக்க. இதை செய்கிறவர் யார்? இதை கண்டுபிடித்தால் தான் அவன் தேவனை கண்டுபிடிக்க முடியும். அப்போஸ்தல நடபடிகள் கர்த்தர் சொல்லுகிறார் 17வது அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் 17 தேவன் இவ்விதமாய் சொல்லுகிறார். 27, 26, 25, 26, 27 எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். மனிதன் என்ன சொல்லுகிறான்? மனிதனிடத்திலிருந்து அது போகிறது. சரி, தேவன் அப்பார் வைத்திருக்கிறார். அவனுக்கு எங்கிருந்து வந்தது? அவனுக்கு எங்கிருந்து வந்தது? இப்படி தொடர்ந்து கொண்டு போயிட்டே இருந்தால் அவன் என்ன முடிவை கண்டு கொள்ளுவான்? குரங்குல இருந்தா அந்த மாம்சமும் இந்த மாம்சம் உனக்கு ஒன்னா ஒட்டுதா, சேருதா? அது ரத்தம் சேருதா? ஜீன்கள் சிலது இருக்கலாம், ஆனால் சேருதா? வாழைப்பழம், மற்ற மரங்கள், மற்ற பழ வகைகள் இதுலயும் இருக்கிறது. ஆனால் இருப்பதற்காக அதிலிருந்து மனிதன் வந்தானா? மனிதன் உடம்புக்கு சேரும்படியாக எல்லா காரியங்களையும் தேவன் அவ்வாறு வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. கேள்வி என்னவென்றால், தேவன் தெளிவாய் காணப்படும் என்கிறார், பிறகு என்ன சொல்ல வருகிறார்? ஏன் எனக்கு தெளிவா காணப்படல? நான் ஒரு எல்லோடு நின்றுக்கிறேன். சரி, நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க அந்த காற்றாடி வாங்கினீங்க, வாங்கின பிற்பாடு காற்றாடி உங்களுக்கு ஃபேன் தயார் பண்ணுதா? அந்த காற்றை தயார் பண்ணுதா? மன்னிக்கவும். அப்ப காற்றை குறித்து இங்க ஆராய்ச்சி பண்ணீங்களா? காற்று எங்கிருந்து வந்தது? ஏன் காற்று காலத்துக்கு காலம் மாறுது? ஏன் குளிர்காற்று சூடான காற்று ஏன் வருகிறது? தட்ப வெப்பநிலை எப்படி மாறுகிறது? அப்ப இந்த காற்றுக்கு சொந்தக்காரர் யாரு? இது நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? உரிமை கோருவீங்களா? அப்படியானால் நீங்கள் தேடி கண்டுபிடிக்க முடியாது. என்ன இப்ப தெளிவா இருக்கிறதா? தினந்தோறும் உணர்றீங்க, அதை நீங்க ஏன் ஆராய்ச்சி பண்ணல? அது உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இது எங்கிருந்து வந்தது என்பது தெரியல. வீட்டுல ஒரு பொருள் வந்தா, நீங்க புதுசா வந்தா இது எப்படி வந்துச்சு கண்டுபிடிக்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்களா? எப்படியா வந்துட்டு போகுது அப்படின்னு இருப்பீங்களா? எப்படியா நீங்க வந்துட்டு போகுது நினைச்சா கூட அது எப்படி வந்தது அதை ஆராய்ந்து பண்ணாத குருட்டு மனுஷங்களா இருந்தால் தேவனை எப்படி கண்டுபிடிப்போம்? அப்ப தேவன் சொல்றாரு, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி, குரு பிள்ளைன்னு அர்த்தத்தில் அல்ல, பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்க தம்மை தேடும்படி அப்படி செய்தார். நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. சரி, தூரமா இல்ல, தெளிவாய் காணப்படுது. அப்புறம் இதுக்கு தடவணும். ஆச்சரியமா இருக்கா? லேசா கண்டுபிடிச்சுவீங்களா? லேசா கண்டுபிடிச்சீங்களா? மழையை பார்த்து கண்டுபிடிச்சீங்களா? காற்றை பார்த்து கண்டுபிடிச்சீங்களா? சமுத்திரத்தை பார்த்து கண்டுபிடிச்சீங்களா? பனியை பார்த்து கண்டுபிடிச்சீங்களா? தடவணும். எங்கே, எப்படி, ஏன், இது எங்கிருந்து கிடைச்சு நமக்கு? இது எப்படி வந்தது? அது சொந்தக்காரர் யாரு? அது கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறவர் யாரு? இது நமக்கு பார்க்கறது இல்லையா? தடவணும். அப்படி தடவினாலும் கண்டுபிடிச்சாதான் நம்ம தேவனை கண்டுபிடிக்க முடியும். தவிர தடவுறவங்க தான் கண்டுபிடிப்பாங்க, எல்லாரும் அல்ல. அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 14 வசனத்துல யூரோக்கிளிதன் கடும் காற்று இருக்குது. யோபு 37:9 தெற்கே இருந்து சூறாவளி, வடகாற்றினால் குளிர் வரும். யோபு 37:10 சொல்றாரு, தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். பல்வேறு வழிகளில் தேவன் தமது காற்றை உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். என்னாகமம் 11 அதிகாரம் 31 வசனத்திலே, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று
சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. எங்கிருந்து ஒரு காற்று வந்தது? ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்தது. அது எங்கிருந்து வந்துச்சு? கர்த்தர் இடத்திலிருந்து. மனுஷனா காற்று கொடுத்தான்? இதெல்லாம் மனிதனால் செய்ய முடியுமா? யார் காற்றை வீச செய்கிறது? ஆதியாகமம் 8:1, தேவன் நோவாவையும் அவருடைய பேழையிலிருந்து சகல காட்டு மிருகங்களையும் சில நாட்டு மிருகங்களை இணைத்தறினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. 8:2, ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதுகளும் அடைபட்டன, வானத்தின் மலையும் நின்று போயிற்று. யாத்திராகம் 10:13-14, அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ராம் முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்தில் கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையின் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை. சமுத்திரத்தை தேவன் எவ்வாறு பழக்க பண்ணினார்? அதற்கு காற்றை எவ்வாறு பயன்படுத்தினார்? மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. சமுத்திரம் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். கையை நீட்டினான். கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து. இருக்கா? ஒரே நேரத்தில் சரியா போச்சா? பலத்த கீழ்காற்றை அடிச்சிருக்காரு, சமுத்திரம் ஒதுங்கும்படி ராம் முழுவதும். இத மனிதன் செய்வானா? ஒரே நேரத்தில் பழக்கம் செய்ய முடியுமா? செய்ய முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உண்டாக்க அந்த பாட முடியல. நாம மலை, காற்று இதை பற்றி தான் படித்திருக்கிறோம். சமுத்திரம் சிலதை படிச்சிருக்கிறோம், இன்னும் படிக்கணும். இன்னும் உண்டாக்கப்பட்டது எப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது, எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்பதை நாம் பார்க்கணும், தடவணும். தினந்தோறும் அன்றாட வாழ்க்கையிலே நாம் அதை நம்மிடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. நாம் அதை தடவி பார்க்கும் பொழுதுதான் தெரியும், தூரமானவர் அல்ல. உண்டாக்கப்பட்டவைகள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது, போக்கு சொல்ல இடமில்லை. ஜெபிப்போமா? மிகவும் அன்பாய் நேசிக்கிற பிதாவே, உம்முடைய வல்லமை எவ்வளவு பெரியது. நீ சிருஷ்டிகர், உலகத்தை படைத்த தேவன். காற்று, சமுத்திரம், மலை, மின்னல் எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறவர், சிருஷ்டித்தவர். உம்மிடத்திலிருந்து எல்லாம் புறப்படுகிறது, உம்முடைய வல்லமையினால் புறப்படுகிறது. இதை மனிதன் அன்றாட வாழ்க்கையிலே உணர்கிறான். ஆனால் இதை உண்டாக்கினவர் யார் என்று உணராமலே போகிறான். உணரத்தக்கதான இருதயங்களை எங்களுக்கு தாரும், பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். உண்டாக்கப்பட்டவைகளிலிருந்து அறிந்து கொள்ள அறிவைத்தார். அவைகளை பார்த்து இவைகள் எப்படி வந்தது என்று சிந்திக்க சிந்தனைகளை தார். எங்களுடைய உணவுக்காக நாங்கள் எவ்வளவு பெரிய பிரயாசப்படுகிறோம், எங்களுடைய தேவைகளுக்காக பிரயாசப்படுகிறோம். இந்த மூலக்கூற்றுகள் எப்படி கிடைத்தது என்று நாங்கள் மெய்யான சிருஷ்டிகரை அறிந்து கொள்ள உதவி செய்யும். அன்றாடம் சுவாசிக்கிற காற்று, இது எப்படி எங்களுக்கு கிடைத்தது, இது எப்படி நாங்கள் வாழ்கிறோம், இது இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு அதுக்கு உரியவர் யார் என்பதை தேவன் மனிதன் அறிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே.